கார்மெண்ட் பிசினஸ்ல வந்து நான் ஏதாவது ஒரு நீஷா ஒரு ப்ராடக்ட் எடுத்து ஒரு பொட்டிக்காவோ இல்ல ஒரு ப்ராடக்டையோ எடுத்து நான் பிசினஸ் பண்ணணுமா, இல்ல நான் எல்லாத்தையுமே வச்சு நான் வந்து பிசினஸ் பண்ணணுமா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. இது என்னன்னா, இது நம்ம டிசைட் பண்றது மட்டுமே கிடையாது. கஸ்டமர் நம்மளுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்றது தான் எந்த பிசினஸுக்குமே. நம்மளுக்கு பிடிச்சதை பண்றது பேஷன் பிசினஸா கன்வெர்ட் பண்றது நம்மளுடைய வரம். அது எல்லாத்துக்கும் அமையுமான்னு சொல்ல தெரியல. பட் ஜென்ரலி இன் பிசினஸ் நம்ம என்ன விற்க போறோம் அப்படின்றத தாண்டி கஸ்டமர் நம்மள்ட்ட இருந்து என்ன வாங்க போகுது அப்படின்றதுதான். இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணி கொண்டு வருதுன்னு பார்க்க போகும்போது என்னன்னா, நாங்களே எடுத்துக்கோங்களேன், ஸ்டார்டிங்ல ரேட் தான் மேட்ரு. நாங்க மென்ஸ் வேர்ல எல்லாத்தையும் வைப்போம், என்ன விற்கிதோ அதுக்கப்புறம் கன்சால்டேட் பண்ணிக்குவோம். இப்படி கொண்டு போய் தான் இப்ப கன்சால்டேட் பண்ணி கஸ்டமரோட ப்ரிஃபரன்சஸ் தகுந்த மாதிரி ஸ்டோரை வந்து நம்ம மாத்துறோம். உங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. அதுல எது உங்களுடைய ஓவர் ஸ்ட்ரென்த்தா இருக்கோ அதுல ஃபோக்கஸ் பண்ணி அதை நீஷாக்கி அதை நீங்க கொண்டு போய் நீங்க வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு கார்மெண்ட் பிசினஸ்ல வந்து இன்னைக்கு 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் போட்டும் கடை நடத்துறாங்க, 10,000 ஸ்கொயர் ஃபீட்லயும் கடை நடத்துறாங்க, 1000 ஸ்கொயர் ஃபீட்லயும் கடை நடத்துறாங்க, 1,00,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எந்த கடையும் போடாம இன்ஸ்டாகிராம்ல போட்டு வியாபாரம் நடத்துறாங்க. இன்ஸ்டாகிராம்ல போட்டு வியாபாரம் நடத்தி ஒரு ஊருக்கு வந்து நின்று ஒரு 10,000 பேர்த்த கூட்டம் சேர்த்தி அதுலயே வியாபாரம் பாக்குறாங்க. இதுல எங்கிட்ட ஒரு இடத்துல எப்படி வியாபாரம் பாக்குறதுன்றதான் வேறதையோட என்ன வியாபாரம் பார்க்க போறோம் அப்படின்றது கஸ்டமர் தான் டிசைட் பண்ணணும். அதை நம்ம கரெக்டா டேப் பண்ணி நம்ம கொண்டு போய் நிப்பாட்ட போகும்போது அது ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸா நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணணும்.